எப்படி ஜெபிக்க இயேசு கற்றுத்தந்தார். பாகம் 2. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்ததான இயேசு சுவாமி, அதனுடைய பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இயேசுவின் உலக வாழ்க்கையிலே அநேக தடவைகளில் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே படிக்கிறோம். ஒரு தடவையில் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 9-13 வரை உள்ள வசனங்களிலே நாம் அதை படிக்கிறோம். இந்த ஜெபத்தில் 6 விண்ணப்பங்கள் இருக்கின்றன. 3 கடவுளுக்குரியவை, 3 நமக்குரியவை. அந்த முதல் பாகத்திலே அந்த முதல் 3 விண்ணப்பங்களை பற்றி நான் இதிலே பதிவிட்டிருந்தேன். இந்த முதல் 3 ஜெபங்கள் உம்முடைய 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 என்று சொல்லி ஆரம்பிக்கிறதான ஜெபங்கள். பிந்தினதான 3 ஜெபங்களையும் எங்களுக்கு 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 என்று சொல்லி ஆரம்பிக்கிறதான ஜெபம். முதலாவதாக எங்கள் உணவை தாரும். இந்த ஜெபம் அந்த 6 விண்ணப்பங்களில் 4வது விண்ணப்பம். இதில் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிறார். இது ஒரு தனி ஜெபமாக இருந்தாலும், தனியாக ஏற்பதாக இருந்தாலும், மொத்த சமுதாயத்தையும் மொத்த உலகத்தையும் உள்ளடக்குகிறதான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லித்தான் எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைத்து, நீங்கள் அது தனி ஜெபமாக இருந்தாலும் முழுமையான எல்லாரையும் சேர்க்கிறதான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொருள்பட இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதான உணவை மாத்திரம் கேளுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முழு வாழ்க்கைக்கும் உள்ளதான ஒரு காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் அன்றன்றைக்கு உள்ளதான காரியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து சீனாய் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் சஞ்சரித்த பொழுது அவர்களுக்கு மன்னாவையும் இறைச்சியும் கொடுத்து போஷித்தார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் உள்ளதை மாத்திரம் சேகரியுங்கள். 2வது நாளுக்கு அதிகமாக சேகரித்தால் அது கெட்டு போகும் என்று சொன்னார். அப்படி கெட்டு போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் 6வது நாளில் 2 மடங்காக சேகரிங்கள், அது கெட்டு போகாது. ஏனென்று சொன்னால் 7ஆம் நாளிலே நீங்கள் சேகரிக்க முடியாது, ஓய்வு நாள் ஆனபடினாலே இயேசுநாதர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அப்படித்தான் நாமும் ஒவ்வொரு நாளுக்கும் உரியதை மாத்திரம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறதை இயேசுநாதர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஞானி சொல்லுகிறார், ஆண்டவர் 2 காரியங்களை இடத்துல கேட்கிறேன், தரித்திரமும் ஐஸ்வர்யமும் என்னிடத்திலே தராதிரும். நான் தரித்திரப்படுகிறதுனாலே திருடி, மற்றவருடைய பொருட்களை திருடி என்னுடைய வயிற்று பசியை தீர்க்காத படிக்கும், அப்படி உங்களுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். மேலுமாக மிகுந்த ஐஸ்வர்யத்தை தருகிறதுனாலே நான் மேட்டிமையாகி உம்மை மறுதளிக்காத படிக்கும் எனக்கு கிருபை செய்யும். அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறார். அம்மனமாகத்தான் இயேசுநாதர் சொல்லுகிறார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வதாக எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்த ஜெபத்தில் உள்ளதான 6 விண்ணப்பங்களில் 5வது விண்ணப்பம், எங்களுடைய கடன்களை மன்னியும். கடன் என்று சொல்லும்போது பாவ கடன், ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதான பாவம், அதை ஒரு கடனாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பாவத்திலிருந்து உள்ள விடுதலையை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தந்தார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்த விஷயத்திலே படிக்கும்போது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். பாவம் என்று சொல்லும் பொழுது அது கடவுளுக்கு விரோதமான ஒரு கடனாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நிவர்த்தி செய்ய முடியாது, நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது கடவுளோடு ஒரு புதிய உறவு ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் மன்னிப்பை பெற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கு நீட்டித்து கொடுக்க வேண்டும், மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும்.
ஆனால் அந்த மன்னிப்பு கண்களை மூடி பழைய உறவுக்குள் போக வேண்டும் என்பதில்லை, ஆனால் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்னிப்பு முந்தின நாட்களில் செய்த தவற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. கடவுள் மனிதனை தமக்கு மகிமையாக ஏற்படுத்தினார். அந்த படைப்பின் காலத்தில் நான் பார்க்கும்போது கடவுளை மகிமைப்படுத்தத்தக்கதாக உலகத்தின் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வைத்தார். ஆனால் அதில் ஒரு கண்டிஷனையும் வைத்தார். அந்த கண்டிஷனுக்கு மேலாக இன்னொரு சத்தத்தை மனிதன் அந்த இடத்துல கேட்கிறான். என்ன சத்தம் என்று சொல்லும்போது, அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கான ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அவனுடைய சுய சித்தத்தை அதில் பார்த்து அந்த இன்னொரு சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நான் அதில் பாவம் வருகிறது, அந்த பாவங்கள் ஒரு கடனாக மாறுகிறது. அந்த கடனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய கடன்களை, பாவ கடன்களை ஆண்டவரே மன்னியும், பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க இயேசுநாதர் சொல்கிறார். மூன்றாவதாக, எங்களை தீமை நின்று காத்து கொள்ளும். இந்த 6 விண்ணப்பங்களிலே 6வது விண்ணப்பம், சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு எங்களை தீமை நின்று காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தீமை என்று சொல்லும்போது சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் கொண்டு வருகிறதான தீமை என்று சொல்லி அந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். படைப்பின் வேளையில கடவுள் மனிதனுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஆனால் உலகை ஆள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற சோதனை கடவுளின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வைக்கிறார். ஆனால் அங்கே வேறொரு சத்தம் கேட்கிற இந்த சாத்தான் கொண்டு வருகிற சத்தத்துக்கு இந்த மக்கள் கீழ்ப்படுகிறார்கள். இந்த மக்கள் அந்த சாத்தானுடைய வலையிலே விழுந்து விடுகிறார்கள். கடவுள் மனிதனுக்கு அவனுடைய வலிமையை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கொடுக்கிறாரே தவிர அவனை ஆழ தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கொடுக்கவில்லை. ஆனால் பிசாசின் தந்திரத்திலே, பிசாசின் சோதனையில் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இப்பொழுது யாருடைய சத்தத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிற மனுஷன் சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுக்கு சாய்ஸஸ் கொடுக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார். ஆனால் மனுஷன் தன்னுடைய சுய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து சுய சித்தத்துக்கு உள்ளாகி சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் இயேசுநாதர் சொல்கிறார், நீங்கள் சோதனையில் விழாதபடிக்கு, நம் ஆவிக்குரிய சோதனைகளில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40-46 வசனங்களிலே இயேசுநாதர் கெத்செமனேயிலே அந்த சீஷரிடத்தில் 2 தடவைகளில் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்காக ஜெபிப்பதில்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாவ உணர்வு நீங்கி மறுபடியும் சோதனை இல்லாதபடிக்கு, சோதனையிலிருந்து நீங்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுகிறார். பாவ உணர்வு நீங்க வேண்டும், மறுபடியும் சோதனை இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கடவுள் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, மாறாக சாத்தானை அவிழ்த்து விட்டு சோதிக்காதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை இடரல் அடைவதற்கான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டும். நாம் தனியாக இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே நமக்கு முன்னாக இருக்கிற தடைகள், கண்ணிகள், இவை எல்லாம் நீங்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். உலக தீமைகளுக்கும் உலக மக்களின் தீமைகளுக்கும் விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசுநாதர் சரீர ஆத்தும தேவைகளை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள், அன்றாட உணவு, நம்முடைய கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபத்தில் என்ன பார்க்கும்போது, முதலாவதாக ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, பிதாவை மகிமைப்படுத்தி, கனப்படுத்தி இந்த நம்முடைய தேவைகளுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். அது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். ஆனபடினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் போது உணர்ந்து பொருளுள்ளதாக அமைத்து கொண்டு இந்த ஜெபங்களை ஏறிடுங்கள். கடவுள் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.